என் அன்பு குழந்தையே, உன் வாழ்க்கைக்கான இறுதி கட்டத்தில் நின்று கொண்டிருக்கின்றாய். இந்த பிரத்யங்கரா அந்த வாழ்க்கையை உனக்கு மீட்டு கொடுக்க இப்பொழுது உன் முன்னால் வந்து நின்று கொண்டிருக்கின்றேன். வாழ்க்கை அழிய போகிறது என்றாலே அங்கு தலை தோங்கி நிற்கக்கூடிய ஒரு விஷயமாக நம் கண் முன்னால் தென்படுவது நம் வாழ்க்கையில் இருக்கின்ற துரோகங்கள் மட்டும்தான். துரோகம் மட்டுமே ஒருவரை அழித்து விட முடியும் என்றால் நிச்சயமாக அது உன் வாழ்க்கையில் சாத்தியமே. நீ நம்புகின்ற உறவுகள் எல்லோருமே உன் வாழ்க்கையில் துரோகங்களை ஏற்படுத்த தயாராக இருக்கின்றார்கள். எல்லாவற்றிற்கும் முக்கியமான காரணம் என்றால் அது உன்னுடைய இந்த முன்னேற்றம். அதாவது நான் என்ன முன்னேறிவிட்டேன் என்று நீ கேட்கலாம். என் பிள்ளையை, முன்பிருந்த நிலைக்கும் இப்பொழுது நீ இருக்கின்ற நிலைக்கும் இடையில் ஏற்பட்டிருக்கின்ற மாற்றங்களை சற்று என்னவென்று நீ நினைத்து பார். முடியாது, நடக்காது என்று நினைத்த விஷயங்களை கூட ஓரளவிற்கு இந்த வாழ்க்கையில் இப்பொழுது நடத்துவதற்கு நீ முன்வந்து விட்டாய். உன்னாலும் முடியும் என்கின்ற நம்பிக்கை உனக்குள் வந்திருக்கின்றது. நீ எடுத்து வைக்கின்ற ஒவ்வொரு அடியையுமே திறமையாக எடுத்து வைக்கின்றாய். எதிர்வரக்கூடிய சூழ்நிலைகளை எல்லாம் கண்டு பயப்படாமல், என்ன நடந்தாலும் நான் சாதிக்க நினைப்பதை சாதித்தே தீருவேன் என்கின்ற ஒரு எண்ணம் உனக்குள் வந்துவிட்டது. எத்தனையோ தடங்கல்கள் உனக்கு வந்திருக்கலாம், எத்தனையோ சோதனைகள் உனக்கு வந்திருக்கலாம். முன்பெல்லாம் இதை கண்டு என்னால் முடியாது இனிமேல் என்று சொல்லி பதுங்கிய என் பிள்ளை இப்பொழுது பாயத் தொடங்கி இருக்கின்றாய். இவ்வளவுதானா? இதற்கு மேல் என்ன பிரச்சனை வந்துவிடப் போகிறது என்கின்ற ஒரு மனநிலைக்கு நீ நிச்சயமாக வந்துவிட்டாய். இந்த சூழ்நிலைகளை எல்லாம் உணர்ந்து நீ நிச்சயமாக வாழ்வதற்கு ஆரம்பித்து விட்டாய் என்றே சொல்ல வேண்டும். இனிமேலாவது உன்னை சுற்றி நடக்கின்ற சில விஷயங்களுக்கான உண்மைகளை புரிந்து கொள்வதற்கு உனக்கு கிடைத்த வாய்ப்பை எண்ணி நீ மன மகிழ்ச்சியோடு இரு. எல்லா விதமான கஷ்டங்களையும் பார்த்தாயிற்று. இப்படி கூட நடக்குமா என்று நாம் நினைக்கின்ற அளவிற்கு எல்லா சோதனைகளும் இந்த வாழ்க்கையில் நமக்கு வந்தாயிற்று. இனி நடக்கப் போவது ஒவ்வொன்றும் நம்முடைய நன்மைக்கு மட்டும்தான். இனி கிடைக்கக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றும் உன்னை இந்த வாழ்க்கையில் நல்வழிப்படுத்துவதற்காகத்தான் என்பதனை நீ முதலில் புரிந்து கொள். என் பிள்ளையே, துரோகத்தை ஒழித்து கட்டுவது ஒரு பெரிய காரியமே கிடையாது. ஆனால் மீண்டும் அந்த துரோகத்தை நம்புவது மிகவும் தவறான ஒரு செயல். அதை மட்டும்தான் செய்து விடாதே என்று உன் அம்மா மீண்டும் மீண்டும் உன்னிடத்தில் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். எதுவெல்லாம் நாம் நடக்கக்கூடாது என்று நினைக்கிறோமோ அதையெல்லாம் கச்சிதமாக நடத்தும் இந்த துரோகம். நம்பை வைத்து உன்னை வாழ்க்கையில் அந்த அளவிற்கு வேதனைப்படுத்தி விடுவார்கள். நாம் ஏன் இவர்களை இந்த அளவிற்கு நம்பினோம் என்று சொல்லி நீ வேதனைப்படுகின்ற வகையில் உனக்கு இவர்களால் கஷ்டங்களை நிச்சயமாக கொடுக்க முடியும். அந்த அளவிற்கு இவர்கள் மனது கல்லாக வைத்திருப்பவர்கள். உன்னை சுற்றி என்ன நடந்தாலும் எது வந்தாலும் அதிலிருந்து உன்னால் உன்னை மீட்டெடுக்க முடியும். அதை கூட உன்னால் செய்ய முடியாது என்கின்ற உணர்வை உனக்குள் இவர்கள் எப்பொழுதும் தந்து கொண்டே இருக்கிறார்கள். இனிமேலும் இவர்களை நம்பி எந்த பலனும் இல்லை. இதற்கு மேலும் இவர்களோடு உன் பழக்கம் தொடருமானால் உன் வாழ்க்கை கேள்விக்குறியாவதை நீயே உணர்வாய். நமக்கு ஏன் இப்படி நடக்கிறது, நம் வாழ்க்கையில் ஏன் இத்தனை சோதனைகள் வந்தது என்று என் பிள்ளை நிச்சயமாக நீ வேதனைப்பட்டு நிற்கக்கூடிய காலமும் உனக்கு வந்து விட்டது என்பதுதான் உண்மை. இந்த நிலையிலிருந்து நீ மீண்டு வர வேண்டும். இந்த சூழ்நிலையை உனக்கு கொடுத்தவர்கள் நிச்சயமாக வருத்தப்பட வேண்டும். நாம் என்ன நினைத்தோம், என்ன நடந்து விட்டது என்று சொல்லி நிச்சயமாக ஒவ்வொருவரும் மனதில் எண்ணி தான் சந்தித்த துன்பங்கள் எல்லாமும் நீங்கிவிட்டது என்கின்ற ஒரு கட்டத்திற்கு வர வேண்டும்.
அந்த அளவிற்கு உனக்குள் மாற்றங்களை நான் தந்து கொண்டிருக்கின்றேன். எதிர்வருகின்ற கஷ்டங்களையும் எதிர்வருகின்ற துன்பங்களையும் நீ கடந்து வந்து கொண்டிருக்கிறாய் என்றால் உனக்குள் இருக்கின்ற நம்பிக்கை ஒரு துளியளவும் குறையவில்லை என்ற அர்த்தம். இல்லை, நான் இப்படித்தான் இருப்பேன், இப்படித்தான் வாழ்க்கை நடத்துவேன் என்று என் பிள்ளை நீ சொல்லிக்கொண்டே இருப்பாயானால் சூழ்ந்து வருகின்ற கஷ்டங்கள் எல்லாமுமே உன்னை புரட்டி எடுக்கும். நீ எதிர்பார்க்காத பல சந்தோஷங்களையும் துன்பங்களையும் மேலும் மேலும் அள்ளி கொடுக்கும். நாம் நினைக்காததை எல்லாம் நம் கண் முன்னால் நடத்தி காட்டும். எதிர்வருகின்ற துன்பங்களை உனக்கே எதிராக திருப்பிவிடும். என் பிள்ளையே, இப்படி வாழ்க்கை மாறி மாறி ஏதாவது ஒரு விஷயங்களை நடத்தி கொண்டுதான் இருக்கும். எல்லாவற்றையும் நீ எதிர்கொள்கின்ற விதத்தை பொறுத்துதான் அது உனக்கானதா இல்லை அது வேறு யாருக்குமானதா என்பது புரிய வரும். என் தங்கமே, இத்தனை விஷயங்களையும் தாண்டி நீ நடத்தி முடிக்க வேண்டும் என்று நினைக்கின்ற ஒரு விஷயம் ஒன்று இருக்கிறது என்றால் அது உனக்கான நிம்மதி மட்டும்தான். அது மட்டும் கிடைத்து விட்டால் போதும், ஒட்டுமொத்த சந்தோஷமும் தன் கைகளில் வந்துவிடும் என்று நீ நம்புகிறாய் அல்லவா? உன்னுடைய இந்த நம்பிக்கையை நான் நிச்சயமாக காப்பாற்ற விரும்புகின்றேன். உன்னுடைய இந்த நம்பிக்கை எப்பொழுதும் உனக்கே உரித்தானதாக வேண்டும். என் பிள்ளையே, நீ வேண்டி விரும்பி நின்ற எல்லா விஷயங்களையுமே நான் உனக்கென தருகின்றேன். இதை நீ பாதுகாப்பாக வைத்திருக்கும் பட்சத்தில் இந்த வாழ்க்கையில் மேலும் மேலும் நீ எதிர்பார்க்கின்ற ஒவ்வொரு நல்லதும் உனக்கு நடக்கத் தொடங்கும். எண்ணற்ற விஷயங்கள் உனக்கு இனிமேல் கிடைக்கவே கிடைக்காது என்கின்ற ஒரு உணர்வை ஏற்படுத்தி இருக்கின்றது. இந்த வாழ்க்கையில் நமக்கு இது மட்டும் இனி வேண்டாம் என்கின்ற ஒரு நிலைக்கும் நீ வந்திருக்கின்றாய். ஏனென்றால் இதை பெற்றுவிட்டோமானால் நமக்கு கஷ்டங்கள் தான் அதிகமாக இருக்கும் என்கின்ற எண்ணத்திற்குள் நீ வந்துவிடவும் செய்திருக்கின்றாய். இனியும் இது இப்படியே தொடர முடியாது. இந்த வாழ்க்கை இப்படியே இருந்து விடவும் முடியாது. நீ நினைத்ததை விடவும் உச்சபட்ச மகிழ்ச்சியை நீ பெற்றுவிட வேண்டும். நீ எதிர்பார்ப்பதை விடவும் சிறந்த நிறைவான வாழ்க்கையை நீ நிச்சயமாக வாழ்ந்துவிட வேண்டும். உன்னை காயப்படுத்தியவர்களும் உன்னை வேண்டும் என்றே வேதனைப்படுத்தியவர்களும் இதையெல்லாம் நினைத்து நிச்சயமாக இன்றில்லை என்றாலும் ஒரு நாள் வருந்தத்தான் செய்வார்கள். எந்த நிலைக்கு உன்னை தள்ளி வைக்க நினைத்தாலும், எந்த நிலைக்கு உன்னை இந்த வாழ்க்கையில் வேதனைப்படுத்த துடித்தாலும் அதை விட நல்ல நிலைக்கு நீ மேலேறி சென்று கொண்டிருப்பதைக் கண்டு இவர்கள் வருந்தத்தானே வேண்டும். எல்லாமும் நல்லதற்குத்தான். எல்லா சூழ்நிலைகளும் உன் வாழ்க்கையில் உனக்கு உள்ளதை உள்ளபடி எடுத்துரைப்பதற்காகத்தான் வந்திருக்கிறது என்பதனை என் பிள்ளை நீ இந்த பிரத்யங்கரா என் மூலமாக நிச்சயமாக தெரிந்து கொள்ளத்தானே செய்கின்றாய். அம்மா ஒவ்வொரு முறையும் உன்னை தேடி வரும் பொழுதெல்லாம் உனக்கு சொல்கின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றுமே இன்றில்லை என்றாலும் என்றாவது ஒரு நாள் உன் வாழ்க்கையில் நீ எதிர்பார்த்ததை விடவும் சிறப்பான வெற்றி உன்னை வந்து சேரும். நீ கேட்டதை விடவும் நல்ல விஷயங்கள் உனக்கு இந்த வாழ்க்கை நிச்சயமாக கொடுக்கும் என்று நீ இதையெல்லாம் எண்ணி எண்ணி மனமகிழ்ச்சி அடைகின்றபடி உனக்கு வாழ்க்கை நிச்சயமாக நிரந்தரமான பல நன்மைகளை உன் கைகளில் கொண்டு வந்து கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. என்றுமே நீ எதிர்பார்த்தது உனக்கு நடக்கவில்லையே என்பதை விட நீ கேட்பது எல்லாம் உனக்கு சந்தோஷத்தை கொடுக்கிறது என்பதனை முதலில் நீ நம்பத் தொடங்கு. உன் வாழ்க்கையை நீ எப்படி எதிர்கொள்கிறாய் என்பதை பொறுத்துதான் உன்னுடைய ஒட்டுமொத்த மகிழ்ச்சியும் மனநிறைவும் உன்னை தேடி வரும். வேண்டாம் என்று நினைத்துவிட்ட விஷயங்களை ஒருபோதும் அடைய நினைக்காதே. ஏனென்றால் ஆரம்பத்திலேயே அது உனக்கு துன்பங்களை கொடுத்த பொழுதே நீ வேண்டாம் என்று பின்வாங்கி நின்றாயல்லவா? மீண்டும் ஒரு முறை அதை பெற்றுக்கொண்டால் நமக்கு வாழ்க்கை இன்னமும் அதிகப்படியான கஷ்டங்களை கொடுப்பதை உன்னால் நிச்சயமாக உணர முடியும். எல்லாவற்றையும் தாண்டி என் பிள்ளையே, எந்த நேரத்திலுமே நீ நினைத்திடாத பல விஷயங்கள் உன்னை சுற்றி நடக்கிறது. நீ கேட்டதை விடவும் சிறப்பான பல நன்மைகளை
இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்றது. எப்பொழுது எதை பெற வேண்டும், எதை விட்டுவிட வேண்டும் என்பது நமக்கு நல்லபடியாக மனதிற்குள் நின்றிருந்தால் மட்டும்தான் இந்த சூழ்நிலைகளை இனிமேலாவது உன்னால் நல்லபடியாக கையாள முடியும் என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொள். நடப்பது எல்லாம் உன்னுடைய நன்மைகளுக்காகவும் இனி உனக்கு மேலும் எந்த கஷ்டங்கள் வந்துவிடக்கூடாது என்பதற்காகவும் தான். உன்னால் முடிந்தால் எல்லாவற்றையும் தாங்குகிற மனப்பக்குவத்தை நீ உனக்குள் வைத்துக்கொள். ஏனென்றால் நான் சொல்வது போல இதுவெல்லாம் உனக்கு பெரிய அளவில் பாதிப்புகளை கொடுக்காது. நான் உனக்கு நல்லதை தருகின்றேன் என்பதனை முதலில் நீ உணர வேண்டும். இந்த வாழ்க்கை உனக்கு தருவதையெல்லாம் என்னவென்று முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். பிரித்யங்கராவின் அன்பு உன்னை எந்த இடத்திற்கு கொண்டு சேர்க்கும் என்பது முதலில் உனக்கே தெரிய வேண்டும். உன் மீது நம்பிக்கை வை. உனக்கு வெற்றி கிடைக்கும் என்பதனை நீ உறுதியாக தெளிவாக நம்பு. யாராலும் உன்னை எந்த நிலையிலும் வீழ்த்திவிட முடியாது என்பதனை உணரத் தொடங்கு. உனக்கு துன்பங்களை கொடுக்கின்றவர்கள் கூட ஒரு நாள் நாம் எதற்காக இவர்களுக்கு இத்தனை தீங்கினை செய்தோம் என்று எண்ணி வருத்தப்படுகின்ற அளவிற்கு நீ வாழ்க்கையில் முன்னேறி காட்டு. என்றுமே இந்த சந்தர்ப்ப சூழ்நிலைகள் உன்னை இப்படியே வைத்திருக்காது. துரோகம் அழிந்து உனக்கு நல்லது நடக்கும். இந்த துரோகம் உன் காலடியில் விழுந்து மன்னிப்பு கேட்கக்கூடிய நிலை நிச்சயமாக ஒரு நாள் உருவாகும் என்பதனை என் பிள்ளையே நீ புரிந்து கொண்டாலே போதும். இனி வரக்கூடிய நாட்களில் நீ பெற வேண்டும் என்று நினைக்கின்ற உன்னுடைய ஒட்டுமொத்த சந்தோஷத்தையும் நீ நிறைவாக பெற்றுக்கொள்ள இந்த பிரித்யங்கரா என்றும் உனக்கு உடனிருப்பாள் என்பதனை மட்டும் நீ நினைவில் கொண்டால் போதும். அடுத்தவர்களின் கருத்துக்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்காமலேயே இருந்து விடாதே. சொல்கின்றவர்கள் யார் என்பதை பொறுத்து அதற்கு முக்கியத்துவம் நாம் அளிக்க வேண்டும். ஒரு சிலர் நீ முன்னேற வேண்டும் என்பதற்காகவே ஆரோக்கியமாக உன்னோடு போட்டியிடுவார்கள். இதையெல்லாம் என் பிள்ளை தன் வாழ்க்கையில் தனக்கான நல்லதற்குத்தான் என்பதனை ஏற்றுக்கொண்டு எப்பொழுதுமே மனமகிழ்ச்சியோடு நீ இருந்திருக்க பழகு. உன் சந்தோஷம் உனக்கு நிலையாக இருக்கும் பொழுது இந்த வாழ்க்கையும் உனக்கு தர வேண்டிய ஒட்டுமொத்த மகிழ்ச்சியையும் உன் முன்னால் கொண்டு வந்து நிறுத்திவிடும். நீ வேண்டாம் என்று சொன்னாலும் இதுதான் உனக்கானது என்று அது உனக்கு நடத்தி காட்டும். நம்பிக்கையோடு மேலும் மேலும் உன்னை நல்ல நிலைக்கு அழைத்து செல்லும் என்பதனை நீ புரிந்து கொண்டாலே போதும். இனிமேலாவது நாம் சந்திக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் நம்மை இந்த வாழ்க்கையின் அடுத்த கட்டத்தை நோக்கி அழைத்து செல்வதற்குத்தான் என்பதனை நீ உணர்ந்து விட்டால் பிரித்யங்கராவை வணங்குவதனால் நம் வாழ்க்கையில் என்ன நடந்தது என்பதனை என் பிள்ளை உன்னால் நிச்சயமாக தெரிந்து கொள்ள முடியும். யாரெல்லாம் உன்னை பார்த்து கேலி செய்தார்களோ, யாரெல்லாம் உன்னை பார்த்து நீ எல்லாம் எங்கே முன்னேறுவாய் என்று கை நீட்டி பேசினார்களோ, அவர்கள் முன்னிலையில் நான் இப்படித்தான் வாழ்ந்தேன் என்ற ஒரு வாழ்க்கையை நீ வாழ்ந்து காட்டிவிட வேண்டும். நீ நினைத்தால் முடியாதது என்று ஏதும் உண்டா? நீ நினைத்தால் நடக்காதது என்று எதுவுமே கிடையாது. நல்லபடியாக இந்த வாழ்க்கையை வாழ்ந்து உனக்கான சந்தோஷத்தை நிறைவாக பெற்றுக்கொண்டு எப்பொழுதும் மனமகிழ்ச்சியோடு இருக்க நீ தயாராக இரு. என்றுமே நம்முடைய வாழ்க்கை நம் கைகளில் என்பது உனக்கு நினைவில் இருக்கட்டும். அடுத்தவர்கள் நினைத்து இங்கு எதையும் செய்துவிட முடியாது என்பது உனக்கு எந்நாளும் நினைவில் இருக்கட்டும். எண்ணற்ற விஷயங்கள் நமக்கு கொடுத்தது எல்லாம் துன்பங்களும் சோதனைகளும் தானே தவிர அது இறுதியானது அல்ல. நம்மை பக்குவப்படுத்தி இருக்கிறது என்று நினைத்து மனமகிழ்ச்சியோடு இரு. இனி எல்லா நேரத்திலும் நீ படுகின்ற சந்தோஷத்தை கண்டு உன் அம்மா நானும் உன்னோடு மனமகிழ்ச்சி அடையப் போகின்றேன். உன் கஷ்டத்திலிருந்து உன்னை மீட்டெடுத்த மகிழ்ச்சியோடு உன்னோடு நானும் உன் சந்தோஷத்தில் பங்கெடுத்து கொள்ளப் போகிறேன் என்பதனை புரிந்து கொள். பிரித்யங்கரா அன்போடு உனக்கு கொடுக்கின்ற எல்லா விஷயங்களுமே இந்த வாழ்க்கையில் உனக்கான அடுத்த நிலையை உனக்கு காண்பித்து கொடுக்கிறது என்பதனை புரிந்து கொண்டாலேயே இனி வருவது எல்லாம் எதற்கானது என்பதனை உன்னால் நிச்சயமாக உணர முடியும். அனைத்தும் நல்லதாகவே நடக்கும். இந்த வாழ்க்கையும் உன்னை நல்வழிப்படுத்தும். துரோகம் அழிந்து நல்லது தலை தோங்கும். உன்னுடைய நல்ல மனதிற்கு எல்லாமுமே உனக்கு நல்லதாகவே நடக்கும். என் அன்பு குழந்தைக்கு
இந்த பிரத்யங்கராவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்.